ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பேக்கரியிலலாம் வாங்குற மாதிரி சீஸ் ரோல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சீஸ் ரோலை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேல் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கப்புக்கு கொஞ்சம் குறைவாக மைல்டான சூடுல பால் எடுத்துருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் சர்க்கரையும் 1 ஸ்பூன் ஈஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகணும்னா அது கூட சர்க்கரை இருக்கணும். அதே மாதிரி மைல்டான சூடு இருந்தால் தான் அந்த ஈஸ்ட்டு உயிர் பிடிக்கும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட்டு உயிர் பிடிக்காமல் செத்து போயிடும். சூடே இல்லாமல் இருந்துச்சுன்னா உயிரே பிடிக்காது. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒரு முட்டை, இந்த மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ரிஃபைண்ட் ஆயில் 50 மில்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2.5 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக மைதா மாவை சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நாம் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கறனால இந்த மாவு பிசு பிசுன்னு கையிலெல்லாம் ஒட்டுற மாதிரி ஒரு பதத்துக்கு தான் வரும். அதனால் மாவை கீழே போட்டு நல்லா கைகளால் நல்லா நீட் பண்ணணும் கொஞ்சம் நேரத்துக்கு. அப்போ தான் அந்த பிசுக்கு பதம் போய் நல்ல ஒரு நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவில் பிசைஞ்சால் என்ன ஒரு பதத்துக்கு வருமோ அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். மாவு லைட்டாக லூஸாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த பன் நமக்கு நல்லா ஸ்பான்ச்சியாக கிடைக்கும். மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா பன் கொஞ்சம் ஹார்டாக கிடைக்கும். பவுலில் எண்ணெய் தடவிட்டு வச்சிடலாம். ஏன்னா டபுள் ஆகும்போது எண்ணெய் தடவா மட்டும்னா அப்படி பவுலில் ஒட்டிக்கும். அதனால் உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். இது கூட ஒரு கேரட், 4-5 பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா குடமிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். காயெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய்கறியெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மைதா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எதுக்காகனா இந்த ஸ்டஃபிங் ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மைதா 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மைதாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து காயெல்லாம் வெந்து அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி வரணும். பால் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா 150 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சிக்கனில் நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு விழுதும் கொஞ்சமாக கறி மசாலாவும் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப மசாலாவோடு இருக்காது, ரொம்ப மைல்டான மசாலாவோடு தான் இந்த ஸ்டஃபிங் இருக்கும். பால் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்கை ஆற வச்சிடலாம். இங்கே பாருங்கள், மாவு டபுள் ஆகிடுச்சு. இதை மறுபடியும் அகைன் நீட் பண்ணணும். உள்ளே இருக்கக்கூடிய ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் மாவு பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு சைஸுக்கு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். அதை திரட்டிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பாக திரட்டாமல் கொஞ்சம் நீட்டாக வாக்கில் ஷேப்பில் திரட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு ரோல் பண்ண முடியும். திரட்டினதுக்கப்புறமா உள்ளார ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே மொசரெல்லா சீஸ் வச்சுருக்கிறேன். மொசரெல்லா சீஸ்க்கு பதிலாக செடார் சீஸும் சேர்க்கலாம். 2 சீஸும் மிக்ஸ் பண்ணியும் சேர்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீஸ் வச்சதுக்கப்புறமா ஒரு தடவை ரோல் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் மடிச்சுட்டு மறுபடியும் அகைன் ரோல் பண்ணணும். லாஸ்ட் எண்டை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இது ரொம்ப டைட்டாக தனியாக மைதா பேஸ்ட்டெல்லாம் போட்டு ஒட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதை பேக் பண்ணாதான் போகிறோம். ஆயிலில் போட்டால் தான் பிரிஞ்சிடும், உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கெல்லாம் வெளியில் வந்துடும் அப்படிங்கிற ரிஸ்க் இருக்குது. ஒரு ட்ரேயில் 8 பீசஸை வச்சு அடுக்கி இருக்கிற அதுக்கு மேலே முட்டையோட மஞ்சள் கருவும் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே தடவிக்கலாம். நிறைய பேக்கட் ஐட்டம் வாங்கும்போது மேலே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு காரணம் இந்த முட்டையுடைய மஞ்சள் கரு தான். இது சேர்த்தோம்னா பேக் ஆகி வரும்போது நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஐ கேச்சிங்காக இருக்கும். கருப்பு எள் இது கூட தூவுறேன். இது ஆப்ஷனல் தான். கருப்பு எள்ளுடைய மனம் பேக் ஆகி வரும்போது நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். இருந்தாலும் அவன் இல்லாதவங்க எப்படி பேக் பண்ணலான்னு காட்டுறேன். ஒரு பாத்திரத்தில் உள்ளார ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம செய்து வச்சு அந்த ட்ரேவை உள்ளார வச்சு 40 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுக்கணும். இதுவே அவனாக இருந்ததுன்னா 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும்.
சீஸ் ரோல் பேக் ஆகி சூப்பராக வந்திருக்குது. பார்த்தாலே வந்து சாப்பிடணும்னு தோன்ற மாதிரி செமையாக வந்திருக்குது இந்த சீஸ் ரோல். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சீஸ் ரோலை. நீங்களும் இந்த சீஸ் ரோல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம சாஃப்டாக வந்திருக்கு, ஸ்பாஞ்சியாக வந்திருக்குது. நீங்களும் இந்த சீஸ் ரோலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.